மான்களே ஒரு மான்புற கண்டீரோ நீங்களே மான்களே ஒரு மான்புற கண்டீரோ நீங்களே சில தப்பையே கைகள் தப்பையே சில தப்பையே கைகள் தப்பையே சின்ன மயக்கங்கள் கொள்ள கொள்ள வளர்த்தப்பையே ஒரு மான்களே ஒரு மான்புற கண்டீரோ நீங்களே மனை தேடி வந்தவரே மாப்பிள்ளை சிங்கம் மரியாதை போல நிக்காதீங்க மாப்பிள்ளை சிங்கம் மனை தேடி வந்தவரே மாப்பிள்ளை சிங்கம் மரியாதை போல நிக்காதீங்க பக்கத்துல வர பயமா சும்மா லாவி லாவி சும்மாதே முடிக்க என்னால முடியாது வைக்கப்பட நாய் காத்தாப்புல நீங்க திருத்தியல என்னையும் தினவரியல நம்ம 5:30 வரை ஒரே நானே ஆடுறோம்ல ஆமா நீ அந்த பிள்ளை என்ன சொல்லுது சும்மா தொட்டு தொட்டு தான் பாப்பியானது ஆமா அப்படி அப்படி கிடைக்காத நான் எப்பயும் ஓப்பனா இருக்காளு தெரியுமா வெளிப்படையா பேசுற ஆளு இவளுக்கு எச்சி ஒழுகு நாங்க ஆடி பாடி வரவேற்பு கொடுத்தோம்ல 10 மணில நாங்க ஆடிட்டு தான் இருக்கோம் இப்பதான் வந்திருக்க நீ எனக்கு வரவேற்பு கொடுத்து 4 ஊத்து லவக் லவக்கு குத்துற நாம சாமியோட சாமியாச்சு கொட்டுற பணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா ஓ வெட்டுற விழியில விவரம் சொல்லி விஷயம் பேசட்டுமா கொட்டுற மலையில் நானும் இங்கே கொடையா மாறட்டுமா நல்லா மிதிங்கடா சாணி மிதிங்கடா அதுல குளிக்கிற யார செல்வமணி கொஞ்சம் போறியா அவசரப்பட்டு விட்டா உள்ள எழுத்துட்டு போய் பிள்ளை கொடுத்துருவோம் பொருள் நீ இவ அதுக்கு மேல அலையிறா ஒரு ஆம்பளை விடுறான்ல பெட்டிக்கார கூப்பிடா மிருதக்கார கூப்பிடா இது யாரு தெரியுதா இது ஓன் தங்கச்சி அந்த அண்ணனை ஏறிட்டு போறான் காலையில இந்த மனுஷனுக்கு சோறு வேணாம்னு நினைக்கிறேன் ஒதுங்களா ஓன் தங்கச்சி கூப்பிடியா அம்மா வள்ளி நாயகம் கண்ணங்கர தகலி கட்டலகே தொட்டகலி அண்ணனடி போட்டானடி ஓ தங்கச்சி வாய்ஸ் ஓ வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்குடா கட்டலகே தொட்டகலி அண்ணனடி போட்டானடி ஒரு முக்கியமான விஷயம் வகுத்த கலக்கச்சு நான் போகும்ல முக்கியமான விஷயம் உன்னைதாத்தே என்ன ஒரு மாதிரி பார்க்குற எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இந்த பழைய படத்துல எல்லாம் குட்டி போட்டுட்டு வரும் நீ ஒரு மனுஷன் பழைய படம்லாம் பாத்தீங்களா மோகினி இந்த மாதிரி எல்லாம் ஜெகன் மோகினி இங்க பாரு இந்த அப்படி இருந்தா தான் எல்லாரும் பயப்படுவாங்க உனக்கு பாதுகாவலா அண்ணன் இருக்க முடியும் அண்ணன் டெரர் இப்படி நான் சொல்றது கேள் பக்கி அவசரப்படாத உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு எனக்கா இங்க வா இத புடி அவரு வேடூர் வந்திருக்கிறாரு அவரா ஒரு ஆளு மானத்தேடி வந்திருக்காரு மான லவக்கு சரி இவ ஒருத்தி கூட நிக்கிறான் காட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சான் இல்ல ஒரு நோக்கமா தான் தெரியல கால்ல இப்படி நின்னுக்கிட்டு இருக்காரு இந்த
பிடிவாதம் அப்படியா? ஏன் நீங்க பார்த்தா சொல்லணும்ல மான் இருக்கா இல்லையான்னு. இல்லைன்னு சொன்னா அப்புறம் ஏன் போக மாட்டேங்கிறாரு பாரு. ஓம் முன்னாடி சொல்றேன் பாருமா, ஓம் முன்னாடி சொல்றேன் பாரு. யோ இங்கரியா, மானுனா வள்ளிங்கயா, மானுனா வள்ளிங்க தானே. அப்புறம் என்ன மானுனா வள்ளிங்க, அதைத்தான் நான் சரியா சொல்றேன், அதைத்தான் நம்மளும் சொல்றோம். மானுனா வள்ளிங்க, மானுனா வள்ளிங்க, மானுனா வள்ளிங்கன்னு சொல்றேன். வல்லேன்றீங்களா இல்ல வள்ளிங்கன்றீங்களா? ஏம்மா அவர் பதில சொல்லி அனுப்பிவிடு. சரி, இவ ஒரு மாதிரி நோங்கிட்டு கிடக்கா, இவளுக்கு போய் நல்ல புத்தி சொல்லி கொடுத்துட்டு வரேன். பா இப்ப காட்டுவாசின்றத கரெக்டா காட்டுறாரு. என்ன பண்றது, உன் கூட பிறந்து தொலைஞ்சிட்டு வந்து உன் கூட தான் இல்லை. இங்க நீ எது வேணாலும் நம்பு, எனக்கு டைம் முடிஞ்சு வச்சு, அட்வான்ஸ் முடிஞ்சு வச்சு, ஓடிப்போ. நான் கொல்ல வேலை முடிச்சு தான் போவேன். சத்தம் போட்டு போறேன். எவ்வளோ சீக்கிரம் கூட்டிட்டு ஓட முடியுமோ ஓடி போயிரு. என் தங்கச்சியை வர சொல்லிட்டேன், ஒரு 500 ரூபா கூட. எங்க ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டேன். யாருன்னா தங்கச்சியை கூட்டி விடுறது பாரு 500 ரூபாய்க்கு. ஆளும் மல்லையும் வருக வேணும் வர வருக. என்ன வதக வேடுவரேன்னு தானே சொன்னேன். இப்படி ஓடியாருங்க. அவ யார் கூப்பிட்டாலும் போயிருவீங்களா? யார் கூப்பிட்டாலும் போக முடியும், கூப்பிடுறவங்க கூப்பிட்டாதான் போக முடியும். யாரு கூப்பிடுறவங்க கூப்பிட்டாதான் போக முடியும். அப்ப நான் கூப்பிட்டா வந்துருவீங்க? ஆமா. சரி வாங்க போலாம். வாங்க. இல்ல யார் கூப்பிட்டாலும் வந்துருவாருன்ற அப்படின்னு வருக விட வருக. பன்னீர்கள் கண்டால் ஒதுங்கி நின்று பேசக்கூடிய நான் இன்று முன்னால் நின்று பேசுகிறேன் என்றால் நீங்கள் எங்கள் இனத்தவர் என்ற ஒரே காரணத்தினால்தான். எங்கள் அப்பா மாதிரியே உடை அணிந்திருக்கீங்க, எங்களை மாதிரியே பட்டை போட்டிருக்கீங்க. அதனால நாங்கள் யாரும் ஆம்பளையும் மூஞ்சில் கூட முழிக்க மாட்டோம், எந்த ஆம்பளை மூஞ்சிலையும் முழிக்க மாட்டோம். ஆனா உங்ககிட்ட நான் நேரா நின்று பேசுறேன்னா நீங்க எங்கள் இனத்தவர் என்ற ஒரே காரணத்தினால்தான். நீங்க வந்ததின் நோக்கத்தின் சுருக்கமாக சொல்லிவிட்டு வந்த வழியை பார்த்து திரும்பி போய் வருகிறீர்களா? வண்ண தமிழகத்தில் மரம் குறையாமல், தங்க தமிழகத்தின் தரம் குறையாமல், இன்னார் என்று தெரியாது என்ன இனப்பற்றும் வரவேற்ற அங்கே நீ வாழ்க, நின் குளம் வாழ்க. அதோ தெரிகின்றது வெள்ளிமலை. அதிலிருந்து அதிகாலையில் வேட்டு நிமித்தமாக கிளம்பும் பொழுது அழகான வெள்ளிமலைக்கும் வெள்ளிமலைக்கும் இடைப்பட்ட தூரத்தில் அழகான பெண் மான் கூட்டம் ஒன்று கண்டேன். அதில் ஒரு மான் குட்டி மட்டும் என்னை பாருங்க வா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கண்டாட காமிச்சிச்சுங்க. இல்ல இப்ப மானை பார்த்து மான எப்படி சொல்லுச்சு கேளுங்கம்மா, திரும்ப கேளுமா, எப்படி சொல்லுச்சு, எப்படி அதான் இப்ப அதத்தாங்க கேட்க வர. மானு உங்களை பார்த்து கண்ணடிச்சு வா அப்படின்னு கஞ்சாடை காட்டுங்க. இன்னொரு தடவை செய்யுங்க. இல்ல ஒரு தடவை இல்ல செய்யுங்க. இல்ல எனக்கு வந்து மானு கண்ணாடை பண்ண மாதிரி இல்ல, இந்த ஈ வந்து உங்க கண்ணுல உட்கார்ந்ததுனால நீங்க இப்படி தட்டி விட்டீங்க தானே. அப்ப மார்கண்ணா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா எனக்கு மார்கண்ணா தான் பொத்துக்கு. அப்படி கஞ்சாடை காமிச்சிச்சு. மானோட நானும் இப்படி போய் ஓடிக்கின்றது. நாங்கள் உங்களை திணைப்பணத்துக்குள் நுழைந்து விட்டது. எட்டி பிடிக்கும் தருவாயிலே உங்க அண்ணன் கெட்டிக்காரன் தட்டி நிறுத்து விட்டான். இல்லையென்றா என் மானை தூக்கி கொண்டு இருப்பிடம் நோக்கி சென்றிருப்பேன். என் மானை பிடிப்பதற்கு அனுமதி தாங்கள் தர வேண்டும். மானை பிடிப்பதற்கு அனுமதியா? ஆமா, மானோட அழக சொல்றேன். மானோட அழக சொல்றீங்களா? மானோட அழக நல்லா வர்ணிச்சு சொல்லு, வேணான்னு சொல்லல. ஒரு 200 கூடியா பிச்சைக்காரப்பே ஆத்தா பையன் காய்ச்சி கொடு. அந்த பிள்ளை 5000 ரூபாய் போய் இருக்கு, நீ 200 ரூபாய்க்கு சம்பளம்மா, சம்பளத்தை சொன்ன அப்புறம் இல்லையா 6000 ரூபாய். இத்திணைவனம் நாடி அழகான மான் ஒன்று வந்தது நிஜம் தானம்மா, அழகு பொக்கிசம் அதுதானம்மா. இத்திணைவனம் நாடி விரைந்தோடி வந்த மானி சம்மதம் தருவாயம்மா, பிடிக்க சம்மதம் தருவாயம்மா. மான் வள்ளி அழகான மான், அழகுள்ள மான்
ஆசை மான் வள்ளி அழகான மான் எனது ஆசை மான் வள்ளி அழகான மான் வாமா வாமா வள்ளி தாமா தாமா வாமா வாமா வள்ளி தாமா தாமா இல்லாத ஒன்றை தேடி வருவேனோ இங்கு ஓடி வாமா வாமா வள்ளி தாமா தாமா. அப்படி அழகும் பண்பும் பாசமும் அறிவுமுக்கியனுடைய மானை தாங்கள் பிடிப்பதற்கு அனுமதி மட்டும் தர வேண்டும். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கே அந்த மானை பார்க்கணும் போலதான் இருக்கு. நீங்க எனக்கு தாரம் சொல்லணும். என்ன தாரம்? மானை பிடிக்கிறதுக்கு அனுமதி தாரம் தாங்க இடிக்குது. மானே வரல, அப்புறம் எப்படி நீங்க வந்து தாரம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல வரலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் இப்படி வாங்க. புதிய இருக்கா? சொல்லுங்க. கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர்வை விசாரிப்பது மெயின் இருக்காங்க. சரி. வரும்போது எங்க அண்ணனை பார்த்திருப்பீங்க, என்னோட தோழியை பார்த்திருப்பீங்க, அப்புறம் மச்சான் 6 பேர் இருக்காங்க, அவங்களையும் பார்த்திருப்பீங்க. இப்ப என்னையும் வந்து பாக்குறீங்க. என் கையினாலதான் என் வாயினாலதான் சொல்லி பிடிக்கணும்னு இருக்கீங்க. அப்ப என்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு பிடிக்கணும்னு இருக்கீங்க. வராத மான வந்துச்சுன்னு சொல்லி நான் வந்து பிடிச்சு கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. நான் பேசுறேன். அப்படி நான் வராத மன வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொடுக்க முடியாது. எங்கள் அண்ணங்க 7 பேர் இருக்காங்க, எங்கள் அப்பா ஒன்று சேர்த்து 8 பேர் இருக்காங்க. நாங்களும் காட்டுக்குள்ளே தான் இருக்கோம். உங்கள் மானி இந்த இடத்துக்கு வரல, இருக்கிறது ஒரு வழி பாதை. இந்த பாதையில் வந்தால் இங்கே தான் வரணும், ஆனால் இங்கே வரல. ஆனால் எங்கள் அண்ணனோட சேர்த்து எங்கள் அப்பாவும் சேர்த்து 8 பேர் இருக்காங்க. நாங்களும் காட்டுக்குள்ளே தான் இருக்கோம். உங்களுக்கு 8 மான் பிடிச்சி தர, பேசாமல் வந்த வழியை பார்த்து திரும்பி போயிருங்க. இங்கே வருங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியல. நீங்கள் எனக்கு மானை பிடிச்சி தர வேணாம். என் மானு உள்ளே இருக்கிறத பிடிக்க அனுமதி மட்டும் தரணும். உள்ள வரல நீங்க எப்படி சொல்றீங்க? உள்ள எப்படி இருக்கும்? காவலுக்கு தான் நாங்க இருக்கோமே. மான் வரல நீங்க என்ன அடிப்படையில சொல்றீங்க? மான் எப்படி வந்துச்சுன்னு நீங்க என்ன அடிப்படையில சொல்றீங்க? நீங்க எங்க ரெண்டு காவல் பாக்குறீங்க? நான் பரன் மேல நின்னு காவல் காக்குறேன். என்ஜான் உடம்புக்கு என்ன பிரதானம்? தலையே பிரதானம். ஆமா, சரி. தலைக்கு கண் பிரதானம். ஆமா. கண்ணுக்கு இமை பிரதானம். ஆமா. அப்படிப்பட்ட இமைக்கு தெரியாம சில நேரங்கள்ல தூசி உள்ள போயிருதா? எதுக்குள்ள போகுது? கண்ணுக்குள்ள தூசி போகுதா? சரி, உங்களுக்கு போலையா? எனக்கு நான் கண் விழித்து தானே காவல் கொண்டு இருக்கிறேன். இல்லங்க, இமைக்கு தெரியாம தூசி உள்ள போயிருதுல, அது மாதிரி நீங்க மேல நின்று மான காவல் காத்து இருக்கும் போது அடியில கூடி நுழைஞ்சிருந்தா என்ன பண்றது? நீங்க எதை யோசிக்காம மானு வல்லனா எப்படி? அடியில நின்று நுழையிறதுக்கு தான் எங்க அண்ணனையும் என்னுடைய தோழியை நிப்பாட்டி. உங்க அண்ணன் காக்குறதெல்லாம் காவல் இல்லங்க, அது ஏவலுங்க. என்னது காவல் இல்ல ஏவலா? என்ன தேவனாங்க? எல்லாத்தையும் ஏவி விடுறதே உங்க அண்ணனோட வேலை. அப்படியெல்லாம் எங்க அண்ணனை பத்தி பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. எங்க அப்பா சொன்ன வாக்க காப்பாத்துறதுல தந்தை சொல்ல மந்திரம் இல்லை. எங்க குடும்பத்துக்கே அதுதான் வழக்கம். சரியா? மானு உள்ளதே இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தாலும் பிடிப்பேன், கொடுக்காட்டையும் பிடிப்பேன். நீங்க உண்மையிலே வேடுவர் தானா? வேடுவர் தான். இல்ல வேடுவர் தானா? உள்ள வேடுவர் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கீங்க. நான் வந்ததுமே மானை பிடிச்சிருப்பேன். மானை பிடிக்கணும்னா மானை பிடிக்க எத்தனையோ வழி இருக்கு. உண்மையான வேடுவர் என்றால் முயற்சியும் பயிற்சியும் இருக்கணும். ஒரு மிருகம் எவ்வளவு தூரம் ஓடுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விரட்டி பிடிக்கிறதுக்கு திராணி இருக்கணும், தெம்பு இருக்கணும், குறி இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வேடுவராக உண்மையிலே இருந்தால், முறையான பயிற்சியும் இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? அந்த மானை பிடிக்கிறதுக்கு வலை வச்சு பிடிச்சிருக்கலாம், செலை வச்சு பிடிச்சிருக்கலாம், ஆள் காட்டி பிடிச்சிருக்கலாம், குழி வெட்டி பிடிச்சிருக்கலாம், உங்கள் கையில் இருக்கிற இந்த சிறுமுகத்தை காட்டி பிடிக்கலாம். இப்படி எத்தனையோ வழி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை விட்டுவிட்டு எனக்கு அந்த மான் இருக்குது, இந்த மான் இருக்குது, சொந்த மான் இருக்குது, சுலைமான் இருக்குது அப்படின்னா இது என்ன அர்த்தத்தில் நான் சேர்க்க முடியும்? நீங்க சொல்ற மாதிரி உண்மையான வேடுவர்னா நீங்க வேட்டைக்கு போவீங்களா இல்ல? இல்ல, நான் சொல்ல கேளுங்க. இல்ல வேட்டை ஆடுவீங்களா இல்ல? நீங்க சொல்ற மாதிரி வலை வச்சு பிடிச்சிருக்கலாம், சிலை வச்சு பிடிச்சிருக்கலாம், அம்ப வச்சு பிடிச்சிருக்கலாம், குழி வெட்டி பிடிச்சிருக்கலாம், மான்காட்டி மான், எத்தனையோ வழி இருக்கு. அதை யார் பிடிப்பா? மானோட மாமிசத்துக்கு ஆசைப்படுறவன் அந்த மாதிரி பிடிப்பான், மானோட தோலுக்கு ஆசைப்படுறவன் அந்த மாதிரி பிடிப்பான், மானோட கொம்புக்கு ஆசைப்படுறவன் அந்த மாதிரி பிடிப்பான். அப்ப நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்க? சொல்றேன் கேளுங்க. மானோட மாமிசத்துக்கோ மானோட தோலுக்கோ மானோட கொம்புக்கோ ஆசைப்பட்டனவல்ல, மானை கையால பிடிச்சு கட்டி முத்தம் கொடுக்கணும்னு வந்திருக்கேன். யாரு ஒரு பொண்டாட்டி? யாரு உங்க பொண்டாட்டி யாருன்னு கேக்குறேன். எங்க பொண்டாட்டியா? ஆமா. இங்க எங்கயாவது உட்காந்துருக்கீங்களா? திருமணமே ஆகலங்க. இல்ல, இழுத்து பிடிச்சு கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு சொல்றீங்களே, பொண்டாட்டியை கூட்டு வந்து திருமணமே ஆகலைன்றார்ல, நீங்களே பயப்படுறீங்க. மானை கையால பிடிச்சு கட்டி முத்தம் கொடுக்கத்தாங்க நான் வந்திருக்கேன். அதுக்கு தான் உங்க பொண்டாட்டியை கூப்பிடுங்க, உத்தரவு கேட்டுக்கிறேன். திருப்பரங்குன்றத்துல இருக்குங்க. திருப்பரங்குன்றத்துல இங்க அங்க இருந்து வந்து போட்டு நீங்க திருப்பரங்குன்றத்துல உட்காந்துருக்கலாம்ல. அங்க இருந்து இங்க வந்து மானை கட்டி பிடிச்சுக்கிறீங்க. அங்க பெரிய வீடு இருக்குங்க. என்ன அர்த்தம் அது? தேவைப்படுறதுனால தான் தேடி வந்திருக்காரு. ஏங்க அங்க பெரிய வீடு இருக்கு, இப்ப சின்ன வீட தேடி வந்திருக்கேன். ஆமா ஆமா ஆமா.
ஆமா 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 பேச வர்றீங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னங்க இப்படி மானத்தை சொல்லிட்டு இருக்கு, நீங்க பார்க்காம மானுன்றாரு. மானுன்னு சொல்லிட்டாரு. ஒரு பொறுப்புள்ள சின்ன வீடு பெரிய வீடு, ஒரு புள்ள தலைவன் என்ன பண்ணணும்? வாங்க விடுவாரு, உங்க மான் உள்ள போயிருச்சா, என்னை கூட்டு போய் எது பள்ளம் எது மேடு அப்படின்னு காட்டுறதான முறை. இங்க ரெண்டு கிட்ட வரல அப்படின்னா அது என்ன பேச்சு? எங்க வந்தாதாங்க வரிச்சைன்னு சொல்ல முடியும். நீங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய்ய நீங்க தானே சொல்றீங்க. அப்புறம் நீங்க யார்கிட்ட தீர்வை விசாரிச்சீங்க? இப்போ யார்கிட்ட? நீங்க உங்ககிட்ட விசாரிக்க தான் வந்திருக்கீங்க. விசாரணை நீங்க பண்ண விடலையே. இப்போ கேட்டுக்கிட்டீங்களா? என்கிட்ட விசாரிக்க தான் வந்திருக்காராம். ஆனா நெட்டாந்தரமா மானு இதுக்குள்ள தான் போச்சுன்னு இப்ப நீங்க தானே சொன்னீங்க. மானு உள்ள போயிருக்கு, அதை பிடிக்கிறதுக்கு நீங்க அனுமதி தரணும் உங்க இடத்துக்குள்ள போறதுக்கு. ஏங்க மானு இல்லாததை பிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க நீங்க எது பள்ளம் எது மேடு எது அருவி எது சுனை அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். தகப்பன் சொல்லிட்டாங்களும் கேட்டுதான் வாங்கணும். ஆமா, அது மாதிரி நீங்க இடத்துக்கு தலைவி, அதனால உங்ககிட்ட கேட்டு வாங்க வந்திருக்கேன். தலைவியா இருந்து என்னுடைய மான பிடிப்பதற்கு அனுமதி இருக்குன்னு நினைச்சு நம்பி வந்திருக்கேன். நானு நம்பி வந்திருக்கீங்களா? நம்பி இன்னொரு கைவிடப்படாது. நம்பி வந்துட்டாராம். அதனால என்ன செய்யறோம்? ஒரு வட்டம் முடிக்க விடுங்க. சொல்லுமா தாரம் சொல்லுங்க. ரொம்ப உக்கிரமாலாம் இருக்கீங்க இங்க எல்லாருக்கும். ரொம்ப உக்கிரமாலாம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒரு தடவை பிடிக்க விடுங்க. எதை மாட்டிக்காதீங்க. ஒரு வட்டம் பிடிக்க விட்டீங்கன்னா அந்த நினைப்பிலே இருப்பீங்க. ஓயாம புடிங்க சொல்லுவீங்க. ஏங்க ஒன்ன தாங்க பிடிக்க வந்திருக்கீங்க. நீங்க என்ன ரெண்ட பிடிக்க வந்திருக்கீங்களா? அடுத்து நான் ராஜபாட்டு போடுவேன். உங்களுக்கு அப்ப கலத்தம் விடுறது இல்லை. உன்னைத்தான் பிடிக்க வந்து இல்ல என்னை நடுவில் வச்சு சுத்தி அடிக்கிறீங்களே எப்படி? நடுவில் உட்கார வச்சு சுத்தி அடிக்கிறீங்களா? எப்படி கூட்டம் போட்டு வந்திருக்கீங்களா இல்ல பேசி வச்சு வந்திருக்கீங்களா? எப்படி அடிக்கும்? நிக்க வச்சுதான் அடிக்க முடியும். எப்படி? கருது அடிக்கிறது, அததான் நிக்க வச்சுக்கிட்டு அடிக்கிறது. குனிய வைக்கிறது, குனிஞ்சு உலக்க குத்துறது, படுக்க போட்டு அடிக்கிறது, அம்மிய தேய்ச்சி அரைக்கிறது. எதுக்குனாலும் விளக்க தமிழ் அர்த்தமே இல்லைன்னா ஒரு தமிழை நம்ம ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அது ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஆமா, நான் ஏறுறேன் அப்படின்னா படிக்கட்டுல ஏறுறேன், விமானத்துல ஏறுறேன், பஸ்ல ஏறுறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி படி அப்படின்னா நம்ம படி ஏறி வரும்ல அது படிதான். அரிசி அடக்குறோம்ல அது படிதான். நம்ம பள்ளிக்கூடத்துல புஸ்தகத்தை படிக்கிறோம்ல அதுவும் படிதான். அப்ப தமிழ்ல எல்லா அர்த்தமுமே தப்பா இருக்கு. அந்த தப்புக்கு மேல தப்பு ரெண்டு பேரும் போடுறீங்களே, இது எப்படி? சரியா தெரியும். நம்ம புரிஞ்சுக்கிற விதம் தான் தப்பு. நான் புரிஞ்சுக்கிற விதமா இல்ல, இதுக்கெல்லாம் உண்மை. மான தேடுறேன் மம்ப கர வேடுறேன், மான தேடுறேன் மம்ப கர வேடுறேன், என்னோட பேசி என்னோட பேசி பாட்டுங்க. நான் அவரை பார்த்து தானே பாடிக்கிட்டு இருக்கேன். அவர் பாட்டுக்கு தண்ணி குடிக்க போறாரு, உள்ள போறாரு. நான் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். மான நீங்க எங்க நின்னீங்க? அங்க போய் நில்லுங்க. இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, அந்த கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன். அங்க போங்க. ஆளு போனோன்னு நீங்க தானே தேடுறீங்க ஆளை காணோம்னு. ஆமா, நான் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? உங்களோட தானே சொல்லிட்டு இருக்கேன். நினைப்புல இருக்கீங்களா? உங்க நினைப்புலையா? அதே ஆளை காணோம்னு தேடுறீங்க. குருவாயிரப்பா இருக்கிறாளே ஒழுங்கா இருக்க மாட்டேன்னு ஓடுது. இதுல நீங்க வேறையா? புரியல குருவாயிரப்பா. இன்னும் காரியாவட்டியில் தான் கிடக்கேன். என் தங்கச்சி வீடு காரியாவட்டியில் தான் இருக்கு, அதனால அங்கே தான் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஊரில் மாந்தப்பு தானே, அப்பப்போ வந்துட்டு போங்க வீட்டை பக்கம் பார்க்கறதுக்கு. காய்கறி வாங்க வண்டி எடுத்துட்டு அங்கதான் உண்மையை சொல்றேன். காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு இவர் வண்டியில் வருவார். நான் தான் பார்ப்பேனே டெய்லி, அதை தானே சொல்கிறேன். ஆமாம், ஏன்னா அப்பப்போ நாடகத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதனால நீங்கள் சொல்லுங்கள். இந்த வழியில் அது தப்பி ஓடி வேற வழியில் ஓட போய் தேடி
இதை நான் பாடவே மாட்டேன். நான் பேசாம உள்ள போயிடுவேன். ஆளை காணாம இந்த புள்ள தேடுது, ஆளை காணாம இந்த புள்ள தேடுது. ஏங்க நான் பாட ஓடுறீங்க. இங்க பாருங்க, நீங்க ஒரு வில்லங்கமா தான் வந்திருக்கீங்க. உங்களை பார்த்தாலே மான தேடுறவரு எப்படி தேடுவாரு? ஆனா இவர் ஒரு மார்க்கமா திரியிறாரு. என்னவா? குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா. குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா. குள்ளநரி மாட்டிக்கிட்டா. இந்த பாட்டை நீங்க மட்டும்தான் பாடணும். இவர் பாடினாரு, உள்ள வரவே மாட்டேன். அவரு அதுக்கு தான் வந்திருக்காரு. அவர் பின்னாடி, அவர் முன்னாடி விடுறாரு, நான் பின்னாடி விடுறேன். குள்ளநரி நடுவில் நில்லு. இங்க வருங்க, இங்க வருங்க, இங்க வாங்க, உள்ள வெளிய வாங்க. இப்ப நான் போகும்போது எப்படி சொன்னீங்க? குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம். என்னமா சூனா? குள்ளநரி மாட்டிக்கிட்டா. குள்ளநரி மாட்டிக்கிட்டா. குள்ளநரி மாட்டிக்கிட்டா. மாட்டிக்கிட்டா. இந்த வேடனுக்கு சொந்தம், இந்த வேடருக்கு சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா, சட்டப்படி பார்க்க போனா, நம்ம ஊரு நியாயப்படி பார்க்க போனா, நம்ம ஊரு நீதிப்படி பார்க்க போனா, இந்த குட்டி, இந்த குட்டி, செவத்த குட்டி, அழகு குட்டி, கொளுத்த குட்டி, கொழு கொழு கொழுன்னு கொழுத்த குட்டி, வாயாடி இங்க குட்டி, நிக்க மாட்டேன், இங்க நிக்க மாட்டேன். வாயாடி குட்டி, இந்த வாயாடி குட்டி, இந்த வேடனுக்கு மட்டும்தான் சொந்தம். ஈழ அழகிய நல்லூர் வேடனுக்கு தான் சொந்தம். சித்திர மாச நிலவு போல சிரிக்கிற அழகு, இவ சிறப்பு சேர்க்க வேணும்னா வேடனோட பழகு. சித்திர மாச நிலவு போல ஜொலிக்குது அழகு, இதில் சிறப்பு சேர்க்க வேகம்னு அந்த வேடனோட பழகு. சித்திர மாச நிலவு போல சிரிக்கிற அழகு, இவ சிறப்பு சேர்க்க வேணும்னா வேடனோட பழகு. சித்திர செய்யும் காலத்திலே, நித்திர செய்யும் காலத்திலே எனக்கு குறையுது, நித்திர செய்யும் காலத்திலே சக்தி எனக்கு குறையுது. காதல் முத்திர செய்யும் போது வந்து திரும்ப எனக்கு கிடைக்குது. சித்திர மாச நிலவு போல சிரிக்கிற அழகு, இவ சிறப்பு சேர்க்க வேணும்னா வேடனோட பழகு. பூவ வந்த குயில போல குடியிருக்கும் தொண்டை, ஏ அம்மா, ஏ அள்ளி, ஏ அம்மா, அம்மா, அம்மா. பூவ வந்த குயில போல குடியிருக்கும் தெண்டை, அவ பருவ நெஞ்ச பார்த்து புட்டா வாழமுக்கு ரெண்டு. உடல் சிரிக்கணும், உரல் சேர்க்கணும், இந்த பருவத்தோட சேரணும். ஒன்னு சிரிக்கணும், இந்த மிருக்கணும், இந்த பருவத்தோட அழகணும். ஏ சித்திர மாச நிலவு போல ஜொலிக்குது அழகு, சிறப்பு சேர்க்க வேணும்னா இந்த வேடனோட பழகு. சந்தன மரம் எடுத்து கடைஞ்சது இவ தொடையா. ஏ அம்மா, ஏ அம்மா, ஏ அம்மா. சந்தன மரம் எடுத்து தொடஞ்சது இவ தொடையழகா. சந்தன மரம் எடுத்து கடைஞ்சது இவ தொடையா. நல்ல முழுக்க போல இருக்கும் இவ இடையா, இடையா. முழுக்க போல இருக்கும் இவ இடையா, இடையா. உடல் சேர்க்கணும், உடல் சேர்க்கணும், இந்த பருவத்தோட சேரணும். சித்திர மாச நிலவு போல சிரிக்கிற அழகு, இவ சிறப்ப கேட்க வேணும்னா வேடனோட பழகு. அப்படியெல்லாம் இருக்குங்க. என்னுடைய மான கொடுப்பதற்கு தாங்க அனுமதி தர வேண்டும். தாரம் என்று சொல்ல வேண்டும். தாரம் சொல்லணுங்க அனுமதிய. தாரம்லாம் சொல்ல முடியாது. அனுமதியை தான் சொல்றேன். அனுமதி தான், தாரம்லாம் சொல்ல முடியாது. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, என்ன ஒண்ணுக்கு இத்தனை பேர் கேக்குறீங்க, அதுதான் அங்க சிக்கலா இருக்கு. நீங்க பாடும்போது உங்களுக்கு வாங்கி பாடுறாருல, நான் அதை சொல்ல மட்டும் நிக்குது உங்களுக்கு. பாடுறதே நீ மட்டும் சொல்றீங்க, பாடுறத சொல்றீங்கல்ல. நீங்க என்ன சொல்லி பாடுனீங்க முதல்ல? சித்திர மாசம் நிலவு போல சிரிக்குது அழகுன்றேன். யாருக்கு? ஏன் மான சொல்லி பாருங்க. நானு நீங்க மானுக்கு சொன்னீங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த வேலனுக்கு அழகுன்னு சொல்றாரு. அடி சந்தன மரம் எடுத்து தொடஞ்சது இவ.
எதுல எனக்கு தொடையழகா படையழகான்னு சொல்லல பாத்தீங்களா நீங்க பாடுறத மானோட தொடை வந்துங்க சந்தன மரத்துல கடைஞ்ச மாதிரி என்னோட மாடு தொடை இருக்கு. எப்படி மானோட தொட திருமண நகர் மகள் மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஆமா இல்லையே இது சரியில்லை. பல பலன்னு இல்ல, என்ன பல பலன்னு கொழு கொழுன்னு வாங்கப்பா கொழு வாங்க கொழுன்னு அடே வாண்டுக்கலாம் கையில கொடுக்க போடட்டும். உங்களுக்கு மூடு எங்க பொன்னாடை பூர்த்தி போற தம்பி அவர்களுக்கு நன்றி நன்றியிருந்த வணக்கம். கேக்குறப்பா உங்களுக்கு என்ன அவசரம்? அப்புறம் நான் நிக்க வச்சிருவேன். எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நாங்க ஒரு பக்கத்து இருக்காரீங்க விட மாட்டோம். நான் இன்னைக்கு இதோட அவ்வளவுதாடா. காலையில சென்னை கிளம்புறேன். விட மாட்டோம். ஆமா காலையில சென்னை கிளம்புறேன். நீ அடுத்த மாசம் லாஸ்ட்ல தான் பார்க்க முடியும் அப்படின்றதுனால நீங்க ரொம்ப கெஞ்சிறீங்க. அதனால நான் வந்து பாவமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக மானு எத்தனை வகைகள் இருக்கு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். மான்ல பல வகை இருக்கு. கவரிமான் பல இருக்கு, புள்ளிமான் வகையில இருக்கு, இப்படி எத்தனையோ வகையில இருக்கு. ஆனா உங்க மானு எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா உள்ள இருந்தா நானே உங்களை கூட்டு போய் பிடிச்சு தந்துடுறேன். இல்லாட்டினா நீங்க பேசாம போயிருங்க. சரிங்களா? மானோட அடையாளத்தை சொன்னா பிடிச்சிக்கலாம்ல. தாயாத கானகத்தே தேனும் பாகும் தினைமாவும் தின்பதனால் ஒரு புல்லொரு போதும். 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 தேனும் பாகும் தினைமாம் தேனும் பாகும் தினைமாம் தின்பதெல்லாம் ஒரு புல்லொருவை ஏயாதமான். அடிபெருத்து நுனி சிறுத்து முடிகருத்து அடிபெருத்து நுனி சிறுத்து முடிகருத்த கொம்புள்ளமான். அடிபெருத்து முனி சிறுத்த நுனி கருத்த அடிபெருத்து முனி சிறுத்த நுனி கருத்த கொம்புள்ளமான். அடிபெருத்து நுனி சிறுத்து முடிகருத்த கொம்புள்ளமான். சாயாத இதற்கு சாயாத சாயாத கொம்புரடிருந்தாலும் தலை நிமிர்ந்து
ஓரத்திலே அன்று வந்த பருவமாம் அழகழகாய் ஆடை கட்டி பழக வந்த பருவமாம் ஆத்தங்கரை ஓரத்திலே அங்கனுக்கு உருவமா அழகழகாடை கட்டி பழக வந்த பருவமா நேற்றிரவு வந்தவளாம் நிறைந்த இன்பம் தந்தவளாம் சொல்லல நேற்றிரவு வந்தவளா நிறைஞ்ச இன்பம் தந்தவளா நேற்றிரவு வந்தவளாம் நிறைந்த இன்பம் தந்தவளாம் அவளா இவளா என்று நினைப்பதென்ன மனசிலே கிளிப்பில்லே 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 கண்ணன கண்ணன கலங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது எண்ணங்கள் எங்கெங்கோ பறக்குது குப்புன்னு அடிக்குதப்பா குப்புன்னு அடிக்குது வந்து அதனால வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை எல்லாம் சண்டை போடுற கூட்டமாகவே இருக்குது அதனால இந்த இடத்துல முருகன்கிட்ட கேட்டால் தான் நினச்சதெல்லாம் நடக்கும். முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரே சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா பிள்ளை பினாயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே பிள்ளை பினாயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே உள்ளமெல்லாம் உன் பெயரே சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, 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 அரோரா. வள்ளி வேடனாகவும் வேலனாகவும் வந்திருப்பது நானே வேண்டிய வரத்தை கேள். சாமி உங்களை நான் திருமணம் செய்வதென்றால் எனக்கு 2 வரங்கள் வேண்டும். என்னென்ன வரம்? முதல் வரம், நம் திருமணத்தை காண வந்த மக்கள் அனைவருக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும். இந்த செல்வக்காளி அம்மனை வணங்கக்கூடிய அத்தனை மக்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து காண்டம் நோயின்றி வாழ வேண்டும் என்று இந்த ஒரு வரத்தை தந்தோம். அடுத்த வரம், இரண்டாவது வரம், தாரத்தில் முதல் தாரம் தெய்வானை இருந்தாலும் பெயரில் வள்ளி தெய்வானை என்று எனது பெயர் முன்னாடி வைத்து வள்ளி தெய்வானை சபைதா சுப்பிரமணிய சாமி என்று இந்த உலகம் முழுவதும் போற்றப்பட வேண்டும். இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்கட்டும். முழங்கட்டு மங்களவாத்தியம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு கேகின்றது பொன்மாலை நிலா தேயாதது தம் ஆசை நிலா இந்த வானம் போலே வாழும் வாசம் மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி. நம்மை போல நெஞ்சம் கொண்டே அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை போல இல்லை எல்லும் நீயும்
வாழ வேணும் பரிகரிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் உள்ள மழை பெய்ய வேணும் பவமான சுதடு பட்டு ஆதாரே விந்த முழகி ஸ்ரீராம ரூபமுடனே காசிமே நயனத்யாக ராஜாதி ராஜமுடைய ராஜராஜாதி ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்திய ஜெய மங்களம் தவத்திரு சங்கரதா சுவாமி நாமம் இந்த